ஏற்கனவே யூடியூப்ல வீடியோ போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்க. செக்குலரிசம் வந்து எப்படி அந்த வார்த்தை உருவாச்சுங்கிறது போட்டிருப்பேன். அது வழியா வந்து இன்னொரு விஷயத்தையும் ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் வந்து அது எதை குறிக்குது அப்படிங்கிறது, அது எதை குறித்தா நான் குறித்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா செக்குலர்ன்ற வார்த்தை வந்து அதுவும் வந்து கிறிஸ்தவங்க கொடுத்ததில் அதுவும் ஒரு விஷயம் வந்து செக்குலரிசமும் கிறிஸ்தவங்க கொடுத்ததில் அதுவும் ஒன்று. ஆனால் அந்த செக்குலரிசம் வேற, இப்போ கடைபிடிக்கப்படுகிற செக்குலரிசம் வேற. ஆனால் அந்த செக்குலரிசம் என்னன்னா, செக்குலருங்கிறது அப்போ ரோமன் கேத்தலிக் ரெயின்ல செக்குலர்ன்றது அதாவது காம்பவுண்டுக்கு வெளியில் போய் பண்ணக்கூடிய ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டிஸ் செக்குலர்னு சொல்லுவோம். காம்பவுண்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கான்வென்ட்டுக்குள்ளே பண்ணக்கூடிய விஷயங்களை வந்து ரிலீஜியஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு வகை பிரித்தல் இருந்துச்சு. அப்படி தான் அந்த செக்குலர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் செக்குலம்ங்கிற வார்த்தை வந்து லாட்டின்லேருந்து அது ஒரு வகையாக பார்க்கப்பட்டுச்சு. உலகத்தின் வேர்ல்ட்லி அப்படிங்கிற ஒரு இதில் வந்து சொல்லப்பட்டுச்சு. இப்போ இருக்கிற செக்குலரிசம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, அது ஒரு பார்ஷியாலிட்டி விஷயத்தில் மாட்டிட்டு முழிக்கிற மாதிரி நல்லாவே தெரியுது. அதில் வந்து அந்த பாகுபாடு பார்க்கக்கூடிய ஒரு போக்கு வந்து எப்போ ஏன் ஏற்பட்டுச்சு அப்படின் போது, அதில் நிறைய கேள்விகள் இருக்குது. செக்குலரிசம்னா என்ன? மத சார்பற்ற எந்த மதமும் சார்புடையதா, எந்த மதத்தை சார்ந்தும் தீர்ப்பு சொல்லாமல் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் பாகுபாடின்றி அப்படிங்கிறது அதோடைய என்ன சிம்பிளிஃபை பண்ணி சொன்னால் பாகுபாடின்றி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் எனக்கு என்ன கேள்வினா, பல கேள்விகளில் ஒரு கேள்வி வந்து மெயின் ரோடு ஏன் கரெக்டாக மெயின் ரோட்டில் கரெக்டாக மெயின் ரோடு போடுறாங்க, இன் ரோட்ஸில் ஏன் மெயின் ரோடு போடுறதில்ல, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு முத்திரைங்கிற விஷயம், சிம்பல் எம்பளம்ங்கிற விஷயத்தில் வந்து இன்னமும் வந்து இப்போ சமூக நீதி பேசக்கூடிய கட்சிகளோ, சோஷியல் ஜஸ்டிஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கிற கட்சிகளோ, இல்லை வந்து செக்குலரிசம் வந்து தூக்கி பிடிக்கணும், இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் வந்து செக்குலரிசம் வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்து செக்குலர் அப்படின்னு இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறவங்க ஏன் இதெல்லாம் இந்த விஷயத்தை கவனிக்கலைங்கிறது தெரியல. அது தெரிஞ்சவங்க சொல்லலாம். பட் ஏன் இது வரைக்கும் அதை மாற்றலை, ஏன் அதை கவனிக்கலை, அதில் என்ன நியாயம் இருக்குது, நியாயம் இருக்குதா முதல்ல, அப்படி இருந்தால் அது பாகுபாடின்றி இருக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கணும்னு நினச்சேன். ஏன்னா இப்போ தமிழ்நாடு இந்தியன் சிம்பிளில் பார்த்தீங்கன்னா, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்லையோ இந்தியன் லீகல் சிஸ்டமில் வந்து என்னென்னா, அதாவது ஒரு சிம்பிள் வந்து 4 சைடில் சிங்கம் வச்சுருப்பாங்க. இந்தியன் ஃப்ளாக் தெரியும், 4 சைடில் சிங்கம் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் ஒரு ரெப்ரசன்டேஷன் இருந்தாலும், தமிழ்நாடு எம்பளமில் வந்து ஒரு குறிப்பிட்ட மதத்தினுடைய எம்பளம் இருக்குது. ஒரு தமிழ்நாடு அரசு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், குறிப்பிட்ட மதத்தோடைய எம்பளம் இருக்குது. அப்போது நீங்கள் வந்து எல்லா லீகல் ஆஃபீஸஸில் வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஆஃபீஸஸில் வந்து பெரும்பாலும் இருக்கும். கவர்மெண்ட் வெஹிக்கிள்ஸில், யூனிஃபார்ம்ஸில், ரேஷன் கடை விஷயங்களில், ரேஷன் கடை அரிசி ரேஷன் கடை பைகளில் கூட பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருக்கும், இந்த எம்பளம் இருக்கும். அப்போ ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்த ஒரு எம்பளமை வந்து போட்டு வச்சிருந்தா அது எப்படி செக்குலர்னு சொல்லிக்க முடியும்? முதல்ல இந்த மதசார்பற்றங்கிறதுக்கு எம்பளமேட்டிக்காக சிம்பாலிக்காக இருக்கணும் இல்லையா, ரெப்ரசென்ட் பண்ணணும்ல. இப்போ அமெரிக்கா எடுத்துங்க, ஒரு கழுகு போட்டிருப்பாங்க. அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷனோ லீகல் இருந்து கழுகு போட்டிருப்பாங்க. இப்போ ஆரம்ப காலங்களில் ரிலிஜனும் பாலிடிக்ஸும் மிங்கிலாக தான் இருந்துச்சு. அப்புறம் அதை டிஸ்எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணாங்க. எப்படின்னா ரிலிஜன் வந்து, ஏன்னா ரிலிஜனும் பாலிடிக்ஸும் நல்லா ஒன்றா இருக்கும்போது, அதுக்கு கிறிஸ்தவமும் பாலிடிக்ஸும் ஒன்றா இருக்கும்போது கரெக்டாக தான் இருந்துச்சு. அது ஏன் வந்து ரிலிஜியஸ் செக்குலர்னு பிரித்தாங்க அப்படின்னா, அதுக்கான விஷயங்கள் வந்து அப்படி நல்ல வகையில் நடந்துட்டு வந்த விஷயங்கள் வந்து கெட்டவர்கள் கையில் அது ரிலிஜன்கிற ஒரு விஷயம் வந்து மாட்டும் போது அதை அவங்க மிஸ்ரெப்ரசன்ட் பண்ணி சில பேர் பண்ணதுனால அது ரிலிஜனும் செக்குலரும் தனித்தனியாக தனி ட்ராக்ல இருக்கிறது நல்லதுன்னு கொண்டு வந்தாங்க. அதுவும் வந்து அதுக்கும் கிறிஸ்தவம் வந்து ரொம்ப முக்கிய பங்கு ஆற்றுச்சு. லேசி ஃபேர், மார்ட்டின் லூதர் கிங் அதுக்காக எஃபர்ட்ஸ் போட்டாங்க. அதுக்கு முன்னாடியே வந்து சயின்ஸ் வந்து செக்குலரான விஷயங்களை வந்து அதான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி செக்குலர் ரிலீஜியஸ்ங்கிறது என்ன ஆரம்பத்தில் ஒரிஜினலாக என்ன வழக்கு இருந்துச்சுன்னா அதன்படி நான் சொல்கிறேன். அப்போ அதன்படி அவங்க எப்படி அதை தீர்ப்பு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து செக்குலருங்கிறது எப்படி ஆயிடுச்சு, இப்போ செக்குலருங்கிறது எப்படி மாட்டிகிட்டு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, செக்குலரில் வந்து அப்போ ஒரு அரசாங்கம், ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டோ இல்லை வந்து இந்தியன் கவர்மெண்ட்டோ, எந்த நாட்டு கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட மதத்தினுடைய பிக்சரையோ அந்த இமேஜையோ போட்டு வச்சுருந்தா அதை எப்படி செக்குலர்னு சொல்ல முடியும்? அப்போ மதசார்பற்றனா எந்த மதத்தினுடைய விஷயத்தையும் போடக்கூடாது, பொதுவான ஒரு சிம்பிளாக இருக்கணும். இப்போ வந்து அமெரிக்காவில் கடுகு போட்டிருக்காங்க, ஈகிள் போட்டிருக்காங்க. இப்போ ஆஸ்திரேலியாவில் மேப்பிள் லீவ் போட்டிருக்காங்க கொடியில். இந்த மாதிரி பொதுவான விஷயங்களை பண்ணும்பொழுது அது வந்து இப்போ இஸ்ரேலில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் போட்டிருப்பாங்க. பொதுவான சிம்பிள்ஸை போடும்போது அது பொதுவான ஒரு நீதியை வந்து கொடுக்க வாய்ப்பு இருக்குன்ற ஒரு
லீகல் சிஸ்டம், கவர்மெண்ட் சிஸ்டமே வந்து அதுவே அந்த எம்ப்ளமே வந்து ஒரு ஒரு கரெக்டாக சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு தீர்ப்பு எழுதுகிற விஷயங்களில் வந்து கரெக்டாக இருக்கும். அது எந்த மதத்தை சார்ந்து பார்ஷியாலிட்டி பார்த்து எழுதிடக்கூடாது, தீர்ப்பு சொல்லிடக்கூடாது. மத சார்பற்று எந்த சார்பற்றும் வந்து பாகுபாடின்றி தீர்ப்பு சொல்லணும். வேர்டிக்ட் வந்து நியாயமாக இருக்கணும், தராசு கரெக்டாக இருக்கணும். அப்படிங்கும்போது நியாயத்தின்படி சொல்லணும் அப்படிங்கிறது வந்து கிறிஸ்தவம் சொல்லுகின்ற ஒரு கோட்பாட்டின்படி இதை வந்து இந்த செக்குலரிசமையும் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஃப்ரீடம் வந்து செக்குலர் ஃப்ரீடம் வந்து இருக்கணும். செக்குலரிசம் வேணுமா வேணாமா, செக்குலரிசம் என்ன ஆபத்து இருக்குங்கிற ஃபிலசாபிக்கல் பாயிண்ட்ஸ் வந்து அதுக்கும் சில வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் யூடியூப்ல. ஆனால் செக்குலர்னு நான் சொன்ன இந்த செக்குலர் வந்து செக்குலரிசம்னு சொன்னால் செக்குலரிசம் கூற்றுப்படி நியாயப்படி அது என்ன வார்த்தை ரெப்ரசன்ட் பண்ணது, பாகுபாடின்றி, சார்பு, மத சார்பின்றி அப்படிங்கும்போது அந்த சார்பு எந்த மதத்தையும் போடாமல் தானே அந்த இமேஜ் எம்பளமும் இருக்கணும். அப்போ ஏன் வந்து இப்போ ரூன்னு போடுறதோ, ரூனு ஹிந்தியிலேருந்து அதை ஹிந்தியில் ஒன்று போட்டாங்க, தமிழில் ஒன்று ரூன்னு போட்டாங்க, இந்த மாதிரி ரூபாய்க்கு. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ரயில்வே ஸ்டேஷனில் போர்டு அழிக்கிறாங்க, ஹிந்தி அழித்து இங்கிலீஷும் தமிழும் வைக்கிறாங்க. இதெல்லாம் பண்ணால் கூட, போராட்டம் வடிவங்கள் சொன்னால் கூட, பண்ணால் கூட, ஏன் தமிழ்நாடு அரசு ஒரு கவர்மெண்ட் சிம்பிளில் எம்ப்ளமில் இன்னும் வந்து மதசார்புடைய எம்ப்ளமாக வச்சுருக்கு? அதே மதசார்பற்று செக்குலர் சிம்பிளாக இல்லை, செக்குலர் எம்ப்ளமாக இல்லை அப்படின்றது கேள்வியாக கேட்குறேன். ஏன்னா இது வந்து எந்த அடிப்படையில் அவங்க அதை வச்சுருக்காங்க அப்படின்றது தெரியணும் ஒன்று. இன்னொன்று, அப்படி வச்சா நியாயம் வந்து சரிவர கற்பிக்கப்படுமா, நியாயம் வந்து மதசார்பின்றி இருக்குமா அப்படின்ற இன்னொரு கேள்வி இருக்குது. அப்போது நியாயமான கேள்விகள், நீதியான கேள்விகள் அங்கங்கே உலா வரும் பொழுது தான் ஆட்சியாளருக்கு இது தெரியுதா தெரியலையா, அதை கவனிச்சாங்களா இல்லையா, இல்லை அதில் என்ன பாகுபாடு இருக்குது, அதில் என்ன அரசியல் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கான முன் யோசனை, ரிஃப்ளெக்ஷன், அதுக்கான ரிஃப்ளெக்டிவ் தாட்டு, மைண்டில் வந்து இருக்கிற ரிஃப்ளெக்ஷன் என்னவா இருக்கும், அது என்னவா பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு ஒரு நல்ல கவர்மெண்ட் அப்படிங்கிறது அடுத்தடுத்த முன்னேற்றங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். வெறுமே வந்து இண்டஸ்ட்ரீஸ், கம்பெனிஸை கொண்டு வரதில்லை. ஃபிலசாபிக்கலாக ஒரு மக்களை வந்து அதை வந்து பிரிக்காமல் நியாயமாக நடந்து, நீதியாக நடந்து, தராசு கரெக்டாக பிடிச்சி, தராசு ஹோல்டிங் வந்து கரெக்டாக இருந்து நீதியும் நியாயத்தையும் செய்கிற விஷயங்கள் நடக்கணும். ஏழைகளுடைய பைபிள் ஒரு அருமையான வசனம் இருக்குது. ஏழைகளுடைய நியாயத்தை விசாரிக்கிறவருடைய ராஜரீகம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் இருக்கு. அப்போது ஏழைகளுக்கும் சரி, பணக்காரர்களுக்கும் சரி, எல்லாருக்கும் நியாயம் வந்து கரெக்டாக ரீச் ஆகணும், நியாயம் கற்பிக்கப்படணும், நீதி வந்து சரிவர ஈக்குவலாக நடப்பிக்கப்படணும் அப்படின்னா எம்ப்ளம்லேருந்தே கவனிக்கணும். என்ன எம்ப்ளம் யூஸ் பண்ணுறாங்க, அது வந்து பாகுபாடின்றி இருக்குதா, அது வந்து எல்லாருக்கும் நீதி சமமாக கிடைக்குமா, சமூக நீதிங்கிறது சமூக நீதியாக இருக்குமா, மதசார்பின்றி இருக்குமா. அப்போது இந்த மாதிரி விஷயங்களை வந்து கவனிக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கங்களுக்கு, அதிகாரிகளுக்கு, லீகல் சிஸ்டம், ஜுடிஷியல் சிஸ்டம், எக்ஸிக்யூட்டிவ் சிஸ்டம், இதில் எல்லாத்துக்குமே வந்து பொறுப்பு இருக்குது, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. பொதுமக்களாகி நமக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போது நம்ம வந்து நம்மளுடைய கோரிக்கைகளையோ நம்மளுடைய நியாயங்களையோ கேட்கக்கூடிய இடங்கள் என்னென்ன, அப்போது அதை வந்து நம்ம நியாயப்படி அன்போடு கேட்குறோம். அன்போடு கேட்கும் பொழுது அன்பு இருக்கிறதுனால தான் அக்கறை இருக்குது, அக்கறை இருக்கிறதுனால தான் கேட்குறோம். மற்றபடி எந்த ஒரு கட்சி சார்ந்தோ இல்லை வந்து எந்த ஒரு பார்ஷியாலிட்டி பார்த்தோ வீடியோஸ் போடுறதில்ல. ஏன் அப்படின்னா நியாயமாக நடக்கணும் அப்படிங்கிறது தான். பைபிள் சொல்லுகின்ற கூற்று நியாயமாக இருக்கணும். நீதியின் தேவன் அப்படிங்கும்போது நீதி பரிபாலனம், நீதியின் கோட்பாடுபடி எப்படி நடந்திருக்கணும், எப்படி நடக்கணும், எப்படி நடப்பிக்கப்படணும், எப்படி அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்றது அதை வந்து வேர்ட் ஆஃப் காட் படி கரெக்டாக அது தராசு பிடிக்கப்படுதா, தராசுடைய பேலன்ஸ் கரெக்டாக இருக்கா, பேலன்ஸ் லைஃப் இருக்கா. அப்போது எந்த லைஃப் ஸ்டைலில் எந்த மாதிரியான விஷயங்களில் மக்கள் வந்து போராடுறாங்க, எந்த மாதிரி விஷயங்கள் வந்து எங்கெங்கே பாகுபாடாக நடந்துக்கிட்டு இருக்குது, ஏன் அப்படி நடக்குது, அதுக்கு சைக்கலாஜிக்கலாக என்னென்ன காரணங்கள் இருக்குது, அப்போ வந்து செக்குலராக பார்க்கப்படுதா, அப்போது கான்ஸ்டிடியூஷன் மதிக்கப்படுதா, உண்மையானே மதிக்கப்படுதா, அப்படிங்கும்போது எம்ப்ளம்லேருந்தே அவங்க வந்து ஒவ்வொன்றையும் கவனிக்கணும், அப்சர்வ் பண்ணணும், ஒவ்வொன்றையும் எதாவது ஆல்டர் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் இருக்குது. அப்படிங்கும்போது பொலிட்டிக்கல் ஃப்ரீடமோ பொலிட்டிக்கல் பிரின்சிபல்ஸோ அது வந்து ஜஸ்டிஃபைபிளாக இருக்குதா அப்படின்னு பார்க்கணும்.